ஒரே ஒரு மேட்ச் தானே தோத்து போச்சு. அதுக்கு எதுக்குடா உடனே இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இந்த தப்பு, அந்த தப்பு, இது அதுன்னு ஏன்டா கிளம்பி வந்துடுறீங்க? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கெல்லாம்? ஒரு மேட்ச் தோத்தா இந்த வாய் பேசுறியே, இப்ப அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா எங்க போய் வச்சுப்போம் மூஞ்சி? இப்படிலாம் பல பேர் கேட்பாங்க. நம்ம வந்து இந்தியா தோக்கணும்னு ஆசையும் படல, தோத்துருச்சேன்னு தூக்கி போட்டு மிதிக்கவும் சொல்லல. சின்ன சின்ன விஷயங்கள டீகோட் பண்றோம். இங்க இங்க இப்படி இப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஜெயிக்கணுங்கிறது தான் நமக்கும் ஆசை. இன்னொரு சூப்பரான விஷயம், இந்தியாவுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த T20 வேர்ல்டு கப் உடைய ஹை சான்சஸ் யாரு இருக்குது? ஃபேவரைட்ஸ் யாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுல 2, 3 டீம்கள்ல இந்தியா டாப் 3ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஹெவி காம்படிஷன் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கணும். நம்பர் 1. நம்ம தான் வேற மாரி. இந்த உலகத்துல வேற எவனுக்கும் கிரிக்கெட்டே ஆடலாம் தெரியாது. நம்ம பேட்ட புடிச்சா 20 ஓவரும் அப்படின்னு நம்ம ரொம்ப வந்து டூ மச் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது. மத்த டீம்களையும் மதிக்கணும். ஒரு காலத்துல எங்கேயோ இருந்த ஆஸ்திரேலியா அவனுங்கள நெருங்க கூட முடியாதுடா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அவன் இன்னைக்கு எங்க இருக்கிறான்னு வந்து பாருங்க. கடந்த 3 T20 வேர்ல்டு கப்ல குவாலிஃபை ஆக முடியல. 2022, 24, 26 3த்துலயும் அவங்கனால வந்து பெரிய தூரத்துக்கு போவே முடியல. ஃபைனல்ஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாரி ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியும் வருது. ரிக்கி பாண்டிங் காலத்துல அன்பீட்டனா இருப்பானுங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்றத பார்ப்போம். அடுத்து இதே வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துப்போம். 1980கள்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா, அது வந்து ஒரு உலக சாதனை மாரி. நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கனவு மாரி ஒருத்தனுக்கு. ஆனா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் உடைய நிலைமை எப்படி இருக்கு? இந்த வேர்ல்டு கப் பொறுத்தவரைக்கும் சூப்பரா இப்ப பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓவராலா சொல்றேன். சோ அந்த மாரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் வரும். சோ நம்ம தான் நம்பர் 1. நம்ம மட்டும் தான் நம்பர் 1. ஃபார் எவர் நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு யாருமே எந்த ஃபீல்டுலயும் எப்பவும் யோசிக்கவே முடியாது. அத உணர்த்தும் வகையில தான் இந்த ஒரு தோல்விங்கிறது நமக்கு சில பாடங்கள கத்துக் குடுத்திருக்கு. முதல் விஷயம், அபிஷேக் சர்மா மேல ஹெவிலி டிபெண்டன்ட்டா இருந்திருக்கிறோம். அபிஷேக் சர்மா ஒரு ஹை பெர்ஃபார்மிங் பிளேயரா இருந்தாலும் கூட, இந்த மாரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இப்ப தான் முதல் முறையா ஃபேஸ் பண்றாரு. இத பத்தி நம்ம இன்னைக்கு சொல்லல. இந்த டோர்னமெண்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேக் சர்மாவ பத்தி நெறைய வீடியோக்கள்ல பேசும்போது, முக்கியமா நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம சேனல் மூலமா நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து அபிஷேக் சர்மா இதுவரைக்கும் டஃபஸ்ட் சேலஞ்ச் எதுவும் சந்திக்கல. அவுட் சைட் இந்தியா எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் விளையாடியிருக்காரு, எவ்வளோ சீசன் விளையாடியிருக்கிறாரு, எவ்வளோ சீரிஸ் விளையாடியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் சேலஞ்ச ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அத பத்திலாம் பேசியிருந்தோம். இந்த ஹையஸ்ட் சேலஞ்ச் வந்து இப்ப இந்த T20 வேர்ல்டு கப் வரும்போது அதுல கொஞ்சம் தடுமாற்றத்த பார்க்க முடியுது. ஸோ அவர் மேல ஹெவிலி டிபெண்டன்ட்டா இருந்திருக்கு. இந்த டாப் ஆர்டர் மேல இருக்கிற இந்த டிபெண்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி குடுத்திருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரோல்ஸ். இதுதான் 2வது மேட்டர். எல்லாரும் அவங்களோட ரோல கரெக்ட்டா பண்றாங்களா? அப்படிங்கிற கேள்விய தாண்டி, அவங்களோட ரோல் இங்க என்னங்கிறது தான் கேள்வியா இருக்கு. இப்ப ஹார்திக் பாண்டியா அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா வந்துட்டு 6ம் அடிப்பாரு. ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் இது பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ்டாவும் ஆடுவாரு. அவர் வந்து இன்னைக்கு டேவிட் மில்லர் எப்படி ஆடுனாரோ அந்த மாரி ஆடுவாரு. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்ம இருக்கோம். பட் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட T20 டீம் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகியிருக்கு அப்படின்னா, ஹிட்டர்ஸ மட்டுமே சுத்தி இருக்குது. யார் இங்க வந்து ரொட்டேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணி லைட்டா கொஞ்சம் ஆடுனாங்கன்னா, "என்னடா இவன் போரா ஆடிக்கிட்டு இருக்கிறான்" அப்படின்னு சொல்லி டக்குனு அவன மேட்ச விட்டு தூக்கிறது, டீம் விட்டு தூக்கிறது. அதனால எல்லாருமே இங்க 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டில மட்டும் தான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லி இங்க ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து இஷாந்த் கிஷான்லருந்து, அபிஷேக் சர்மாலருந்து, திலக் வர்மாலருந்து, சூரியகுமார் யாதவ்லருந்து, ஹார்திக் பாண்டியாலருந்து, சிவம் தூபேலருந்து, ரிங்கு சிங் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த 7 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்போது, உங்களுடைய டாப் 7 எங்க இருக்குது அப்படின்னா, இந்த மாரி டஃப் பிட்சஸ்ல வரும்போது பிரச்சனை வந்துருது. அங்க தான் நம்ம 3வது விஷயத்துக்கு வரோம். டஃப் சேலஞ்சஸ பார்த்துருக்காரா அபிஷேக் சர்மான்னு கேட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம டீம பத்தியும் பேசுனோம். 3வது மேட்டர் தான் இந்த டஃப் பிட்சஸ். என்ன மாரி பிட்ச்ல இதுக்கு முன்னாடி நம்ம பிரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம் இந்த T20 வேர்ல்டு கப்னா 250, 240, 230, 220, 210, 190 இப்படித்தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே. அப்ப அந்த லோ ஸ்கோரிங் எத்தன மேட்சஸ் விளையாடணும்? இருக்கு லோ ஸ்கோரிங். எத்தன மேட்சஸ் இருக்குங்கிற கொஸ்டின். அந்த மாரி டஃப் பிட்சஸ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப் முன்னாடி சந்திச்சோமா? இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல திடீர்னு இப்படி நரேந்திர மோடி ஸ்டேடியம்லாம் வேற மாரி இருக்கும்டா. என்னடா இன்னைக்கு இப்படி ஆயிருச்சுன்னு யோசிக்கிறோம்ல. அந்த மாரி பிட்சஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோமாங்கிறதும் ஒரு கேள்வி. சோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிக்கணும். ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் அபிஷேக் சர்மா இந்த டாப் ஆர்டர். 2வது டஃப் சிச்சுவேஷன்ல எவ்வளவு விளையாடி இருக்கிறோம். இன்னொன்னு 3வது டஃப் பிட்சஸ்ல எவ்வளவு விளையாடி இருக்கோம். டஃப் சிச்சுவேஷனுக்கு பிட்ச்க்கு வித்தியாசம் இருக்குது. பிட்ச் டஃப் ஆயிருச்சு. அதனால ரோடு ரஃப் ஆயிருச்சு. ரைட் ஓகே. ஆனா இங்க ரோடும் ரஃப், பிட்சும் டஃப் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இருக்குது. இதுல பிளேயர்ஸும் வந்து திடீர்னு டென்ஷன் ஆகி தப்பா விளையாடிட்டாங்க. இப்ப பின்னாடி வரவரு இந்த மேட்ச சேவ் பண்ணி ஆகணும். அது வேற சிச்சுவேஷன். சோ இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பர் செயிலிங்கா நம்ம இங்க வந்து நின்னுட்டோம். இதுதான். இத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சரி பண்ணி நம்ம எடுத்துட்டு போலாம். பட் இது எல்லாத்தையும் விட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த இந்தியன் டீம்ல. இது அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிக்கலாம், கப்ப கூட அடிக்கலாம், எல்லாம் ரைட். பட் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கன்சிஸ்டன்ட் பிளேயிங் 11 இங்க இல்ல. பிளேயிங் 11 மாத்திக்கிட்டே இருக்கிறோம். 3 மாசத்துக்கு ஒரு தடவ மாத்துறோம். இதனால என்ன பிரச்சனைங்க? பெஸ்ட்டா யார் விளையாடுறாங்களோ அவங்க உள்ள இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னா, இது வந்துட்டு பேஸ்பால் கிடையாது.
பேஸ்பால்ல ஒருத்தன் அடிப்பான் ஓடுவான், அடிப்பான் ஓடுவான், அடிப்பான் ஓடுவான். அவ்வளவுதான் பேஸ்பால். 4 பேர் அட் அ டைம்ல அதிகபட்சம் இருப்பாங்க. பேட்ஸ்மேன் கூட இருக்கிற டீம்ல. அத தாண்டி அவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனா இது கிரிக்கெட். கிரிக்கெட்ல உங்களுக்கு உங்களுடைய டீம் கேம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. இது வந்து ஒரு ஷூட்டிங் கேம், ஆர்ச்சரி, ஷாட் புட், ஜாவலின் த்ரோ அது கிடையாது இது. இது வந்து கிரிக்கெட். கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு டீம் கேம். அப்ப இந்த டீம் கேம்ல கன்சிஸ்டன்ட்டா பிளேயிங் 11 இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஓகே நம்மளையும் நம்பி இந்த பிசிசிஐ வச்சிருக்குதுப்பா. நம்மள தான் இவன் தான்டா அப்படின்னு சொல்லிருச்சுப்பா. நம்மள எங்கேயும் நவுத்தவே நவுத்தாதுப்பா. அவ்வளவுதான். நம்ம தான் நம்பர் 3. தப்பு பண்ணிட்டோமா? சரி ஓகே. கோச் தெரியாம டேய் ஆட்றா போடா. உன்ன நம்பி இடத்துக்கு இறக்கி விட்டுருக்கேன்ல. இந்த சீரிஸ் ஃபுல்லா நீ தான். அடுத்த சீரிஸும் நீ தான். நல்லா விளையாடு. கான்ஃபிடென்ட்டா விளையாடு. இல்ல இன்னும் எவ்வளோ சான்ஸ் குடுப்பீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? ஆட்றா நீ தான்டா என் நம்பர் 3. ஓகே கோச். இது எப்படி இருக்கு? கோச் தெரியாம. என்னடா தெரியாம? இன்னும் எத்தன பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு பதிலா இங்க உள்ள வர எவ்வளோ பேர் இருக்கானுங்க தெரியுமா? இங்க பார் அவன் தான் நம்பர் 4 ரெடியா இருக்கிறான் உனக்கு பதிலா. இத பார் இவன் தான் உனக்கு பதிலா நம்பர் 3. டேய் உனக்கு பதிலா இவன் தான் நம்பர் 2. இப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆப்ஷன காட்டி காட்டி பயமுறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவன் எப்படி விளையாடுவான் ஒழுங்கா? ஸோ அந்த பிரச்சனை இங்க நம்மகிட்ட இருக்கு. இன்னொன்னு அந்த டீம் பாண்டிங்கே கிரியேட் ஆவாது. நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒரு பிளேயிங் 11 வச்சிருந்தீங்கன்னா, மாமன் மச்சானா பழகிட்டு இருப்பானுங்க. இந்த 3 பேர் 4 பேர் கேங் ஒண்ணு. அந்த 2, 3 பேருக்கு ஒரு கேங்கு. இது ஒரு கேங் இப்படி இல்லாம டீமா அது செயல்படும். இப்படித்தான் ஒரு காலத்துல நம்ம இந்தியன் டீம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரி இப்ப இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரி கூட இப்ப இல்ல. 2020, 21, 22 வரைக்கும் நம்ம இப்படிதான் இருந்தோம். ராகுல் டிராவிட் இருந்த வரைக்கும் நம்ம இப்படிதான் இருந்தோம். அப்ப கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது கெட்டு போச்சா அப்படின்னீங்கன்னா, அந்த பதில் உங்ககிட்டயே இருக்குது. உங்க கேள்வியிலேயே அந்த பதில் இருக்கு. அப்போ இப்ப இந்த டீம சும்மா சும்மா மாத்துறது, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ மாத்துறதுங்கிறத தாண்டி எல்லாருக்கும் ஒரு ரஃப் பேட்ச் வரும். எல்லாருக்குமே ஒரு பேட் மேட்ச் வரும். எல்லாருக்குமே ஒரு லீன் பேட்ச் அப்படியே இறங்கும். தங்க விலை கூட தான் எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. ஆனாலும் கொஞ்சம் லைட்டா இறங்குதுல்ல. அப்புறம் ஏறுனா டப்புன்னு அப்படி ஏறுதுல்ல. அது மாரி தான். ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து நம்பி ஒரு 11 பேர சூஸ் பண்ணி வைக்கிறோம். அவங்கள நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ மாத்தி, 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 மாத்தி ஃபிக்ஸ் யூர் பிளேயிங் 11. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு மேட்ச் தோத்ததுக்கோ, அவ்வளதான் நம்ம உடனே இந்தியாவ வரிஞ்சு கட்டி கொட்டுறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த நேரத்துல இத பத்தி சொல்லும்போது மக்கள் இன்னும் கொஞ்சம் அத கவனிப்பாங்கன்றதுக்காக அத நம்ம சொல்றோமே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு லாங் டெர்ம்க்கான விஷயம் தான். இந்த ஒரு தோல்விய தாண்டி பொதுவாவே இந்தியாவுடைய T20 டீமா இருந்தாலும் சரி, ODI டெஸ்ட் டீமா இருந்தாலும் சரி, இந்த வகையில அமைக்கப்படணும். ஒரு ஃபிக்ஸ்ட் பிளேயிங் 11 ஷுட் பி தேர். அவன வந்து ஒரு வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய மெத்தட். அது வந்து 1 வருஷமா இருக்கலாம், அட்லீஸ்ட் 6 மாசம் ஆகலாம், இல்ல 2 வருஷம் ஆகலாம். டைம் பீரியட் வேற. பட் நான் சொல்ற அட்லீஸ்ட் லாங்கர் பீரியட்ன்னு நான் மீன் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் 1 வருஷமா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெறும் வேர்ல்டு கப்க்காக கூட்டிட்டு இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே டீம் பிரிஞ்சிரும், கலஞ்சிரும். அப்புறம் திரும்ப ஒண்ணா சேருவாய்ங்க. அப்புறம் அதுலருந்து பெஸ்ட்டா எடுத்துக்கிட்டே இருப்போம். ஐபிஎல்ல ஐபிஎல் 2026 முடிஞ்ச உடனே ஒரு 2 பேர் உள்ள வருவானுங்க. நல்லா விளையாடிட்டு இருக்க 2 பேர காரணமே இல்லாம வெளிய உட்கார வைப்போம். அந்த மெத்தட் இருக்கக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்கள வந்து பார்க்குறேன். பட் முக்கியமான விஷயம் இந்தியா இந்த T20 வேர்ல்ட் கப் 2026ல இன்னுமே ஃபேவரட்ஸா தான் இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் டஃப் காம்படிஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஈஸி கேக் வாக் இது கிடையாது அப்படின்றத நம்ம இதில் மீன் பண்ணுறோம். வெஸ்ட் இண்டீஸ் ஆகட்டும், ஜிம்பாப்வேவா இருக்கட்டும், இல்லை நம்ம செமிஃபைனல்ஸ் போனோம் அப்படின்னா அதில் நம்ம விளையாட போகிற அடுத்து அங்கேருந்து வர நியூசிலாண்டோ, இங்கிலாண்டோ யாரா வேணா இருக்கலாம். எல்லாருமே இங்கே இந்த டாப் 8ல செம்ம டஃப்பாக இருக்கிறாங்க. நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில் ஐபிஎல் வந்து அவங்க விளையாடுறனாலேயோ என்னமோ தெரியல, இன்னும் சூப்பராக விளையாடுறாங்க. எல்லா டீம்ஸுமே சூப்பராக ரீட் பண்ணிக்காங்க நம்ம இந்தியன் பிச்சர்ஸை. முன்னாடிலாம் இருந்ததை விட இப்போ பெட்டரா விளையாடுறாங்க. 2016ல நடந்த T20 வேர்ல்டு கப் கம்பேர் பண்ணும்போது, 2011ல நடந்த ODI வேர்ல்டு கப் கம்பேர் பண்ணும்போது, இன்னும் அந்த ஃபாரின் டீம்ஸ்லாம் இப்போ இந்தியன் பிச்சர்ஸ்ல இன்னும் சூப்பரா விளையாடுறாங்க ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ங்கிறது நம்மளால இதுல இருந்து ரொம்ப அழகா பார்க்க முடியுது. இன்னும் சூப்பரா விளையாடலாம். அவங்க வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.